என்னங்க என்னங்க? என்ன கௌரி? சமையல் முடிஞ்சிருச்சு, சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. உங்களுக்கு பசிக்கலையா? ஆமா. ஏய், வாசல்ல மழை கிழ வருதா பாரு. கொஞ்சம் காஃபி கூட. ஏதாவது சொல்லிட போறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை காஃபி குடிக்கலாம், 2 தடவை காஃபி குடிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி குடிச்சா அந்த வயிறு என்னத்துக்கு ஆகும்? எனக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களை நம்பி நான் சமைக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லணும்? உனக்காக சாப்பிடுறேன். அதான பார்த்தேன். நீங்களாவது சாப்பிடாம இருக்கிறதாவது. வாமா மகா, வா செல்வம். காலையிலேயே சாப்பிடாம போயிட்டீங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மகா, ஏமா உன் முகமே சரியில்லையே? சரி, போன விஷயம் என்னாச்சு? மா, நாங்க அவங்க வீட்டுக்கு போனப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாதாம்மா இருக்கு. ஆனா மகாவுக்கு தான் இன்னும் ஏதோ உறுத்தலாவே இருக்குன்னு சொல்றான். நீ சொல்றத வச்சு பார்த்தா நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது. மகா, இன்னும் என்னமா சந்தேகம் உனக்கு? பொண்ணை கட்டி கொடுக்கறப்ப மாப்பிள்ளை வீடு வசதியா இருக்குதான்னு தான் பொண்ணு வீட்டுக்காரங்க பாப்பாங்க. மாப்பிள்ளை வீடு வசதியா தான் இருக்குது. மகா பயப்படுறது ஆச்சரியமா இருக்கு. மற்றவங்களை விட மகா ஒரு விஷயத்தை பார்க்கறதும் யோசிக்கிறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அட என்ன மகா, நீ ஏன் நேரடியா போய் பார்த்துட்டு வந்துட்டியம்மா? அப்புறம் என்னம்மா தயக்கம்? என்ன தயக்கம்னு நான் சொல்றேன். வசதி இல்லாத அழகான பொண்ணுங்களை வசதியான இடம்னு சொல்லி கல்யாண செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மும்பைக்கு கொண்டு போய் வித்துருவாங்க. இவங்க பாத்துட்டு வந்தது அந்த மாதிரி குடும்பம்னு நினைச்சு மகா பயப்படுறாளோ என்னமோ. இல்ல மகா? வெண்ணிலா, கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோடு பேச மாட்டியா? பாம்பு விஷத்தை கக்குற மாதிரி வார்த்தையை இப்படி நெருப்பா கக்குற. யாரும் சும்மா பேச்சு கூட இப்படி பேசுறதுக்கு தயங்குவாங்க. மனசு பூராவும் வஞ்சமும் வெறுப்பும் இருக்கிறவங்க மட்டும்தான் உன்ன மாதிரி பேச முடியும். நம்ம வாயிலிருந்து உதிர்க்கிற வார்த்தை தான் நம்ம மனசு. மனசு நல்லா இருந்தா வார்த்தைகளும் நல்லா இருக்கும். கொஞ்சமாவது உன்னை மாத்திக்க பாரு. ஏன்பா, எதுலயுமே ஓபனா பேசினா நாங்க கெட்டவங்களாயிடுறோம். என் மனசுலாம் நல்ல மனசுதான். மகா எதையுமே வித்தியாசமா பாப்பான்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. நாட்டு நடப்பு இப்படிதான் இருக்கு. அதெல்லாம் நினைச்சுதான் மகா பயப்படுறாளோ என்னமோன்னு நான் சொன்னேன். நான் சொன்னா சொன்னபடி நடந்துருமா? நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுமா என்ன? ஏன் சுடாது? வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்குடி. அதுக்குதான் பெரியவங்க நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, இந்த வீட்ல நான் ஏதாவது சொன்னா மட்டும் எல்லாரும் அப்படியே கருத்து சொல்ல வந்துருங்க. ஏமா மகா, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு தெளிவா வெளியில சொல்லிட்டா நாங்க ஏன் ஆளாளுக்கு பேச போறோம்? உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த பையனை வேண்டான்னு சொல்லு. இல்லன்னா நீ தான் பெரிய சிபிசிஐடி ஆச்சே. என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வா. உன்னால பாரு, எல்லாரும் என்ன காட்சி எடுக்கிறாங்க.